நடேசன் அப்பா திருந்தி கொஞ்சமாவது பொறுப்பான அப்பாவா நடந்துக்கிறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ பல்லவன் வந்து டிவி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையோட எல்லாருமே கிளம்புவாங்க. சாயங்காலம் 5 மணிக்கு வர சொன்னா, நீங்க இன்னும் வந்துட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு மாத்தி மாத்தி பாண்டிக்கும் சோழனுக்கும் ஃபோன் அடிச்சதுல அவங்க பதறடிச்சு ஓடி வராங்க. என்னாச்சுடா பல்லவா, எதுக்கு இத்தனை ஃபோன் அடிச்ச, என்னாச்சோ ஏதாச்சோன்னு பயந்துட்டு ஓடி வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்ல, அதுக்கு பல்லவன் இருந்துட்டு, "ஏனே கொஞ்சமாவது உங்களுக்கு பொறுப்பு இருக்குதா? 5 மணிக்கு டிவி வாங்க போலான்னு சொல்லியிருந்தாங்க. நான்லாம் ரெடியாகி உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன். ஆனா, நீங்க யாருமே இன்னும் வரல. 4:45 ஆயிருச்சு. இப்படி பொறுப்பு இல்லாம இருந்தா எப்படி? வாங்க கிளம்புங்க. அதுக்கு தான் கால் பண்ணேன்." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்ல, "டேய் 5 மணிக்குன்னா 5 மணிக்கே வா. கொஞ்சம் முன்ன பின்ன போனா என்னடா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அதெல்லாம் முடியாதுண்ணே. அப்படிலாம் முடியவே முடியாது. கொஞ்சம் வெளிச்சத்தோட போனா தான் கொஞ்சம் நல்ல டிவியா பார்த்து வாங்க முடியும்." அப்படின்னு சொல்லி பல்லவன் சொல்ல, சரின்னு சொல்லிட்டு, "இவன் விடமாட்டான்டா. டிவி வாங்குறது வரைக்கும் இவன் விடமாட்டான்." அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேருமே போயிட்டு பார்த்தீங்கன்னா, நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு கிளம்பி வராங்க. அப்போ நிலா இருந்துட்டு, "என்ன சோழன் வேகமா வந்துட்டீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஆமா, அதான் இவன் இப்போ ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறானே" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "இப்போத்தான் கூட நான் சொன்னேன், அதாவது சோழனுக்கு கால் பண்ணியிருக்கேல்ல, வந்துருவாங்கன்னு சொன்னேன். அதுக்கு முன்னாடி ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்கான். சரி நான் கிளம்பிட்டேன், நீங்களும் அப்படியே கிளம்புங்கன்னு" சொல்லிட்டு சோழனும் கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சேரனனும் கிளம்புறாங்க. இப்படி எல்லாருமே வந்து கிளம்பி டிவியை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டை தான் பூட்டியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி நடேசன் ஒரு 7:30 இழுத்து வச்சிருப்பாரு இல்லையா? அந்த 7:30 வீட்டு வாசல் வரைக்கும் வந்து கத்த ஆரம்பிச்சிருக்கும். அதாவது அவங்க வந்து வண்டி வாங்கியிருப்பாங்கல்ல, அந்த வேனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரூ. 3,00,000 அட்வான்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 மாசம் மட்டும் இஎம்ஐ கட்டாம வச்சிருப்பாங்க. அப்போ "என்னது இது? நீயி எங்ககிட்ட வேனு வாங்கிட்டு பணத்த குடுக்காம இருக்கிற" அப்படின்னு சொல்ல, நடேசன் இருந்துட்டு, "இதுக்கெல்லாம் பயப்படுற ஆள் நான் கிடையாது. அதான் ரூ. 3,00,000 வச்சிருக்கையில வாங்கினேல, ரூ. 3,00,000 வாங்கிட்டு தானே வேனு குடுத்த. நீ ஒண்ணும் சும்மா குடுக்கலையே" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "மிச்ச பணத்த யார் கட்டுவா? உங்க அப்பா வீட்டு காசா?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த நடேசனுக்கு காசு குடுத்தவங்க சண்டை போடுறாங்க. "இந்த மாரி கத்துற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காத. அப்படி ஏதாவது கத்திக்கிட்டு இருந்தேன்னா என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. காசையும் குடுப்பாங்களாம். ஒரு 2 மாசம் டியூ கட்டுறதுக்கு லேட் ஆயிடுச்சுன்னா, உடனே இவன் வேன தூக்கிட்டு போயிருவானா? நீ வண்டி மேல கைய வச்சு பாரு. அப்புறம் என்ன நடக்குங்கிறத நீ பாப்ப. ஊருக்குள்ள போய் நடேசன பத்தி விசாரிச்சு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு திட்டிட்டு நம்ம நடேசன் கிளம்பியிருப்பாரு. ஸோ அந்த லோன எப்படியாவது கலெக்ட் பண்ணணும். இவன்கிட்ட இருந்து பணத்த எப்படியாவது வாங்கணும். அப்படி இல்லைன்னா வண்டிய தூக்கிட்டு போயிரணும். நம்மகிட்ட இன்னொரு வண்டி சாவி இருக்குதுல்ல. அந்த சாவிய வச்சு வண்டி எடுத்துட்டு போயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நடேசனுக்கு பணத்த குடுத்தவங்க பிளான் பண்றாங்க. ஸோ, இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நடேசன் வீட்ல வந்து கத்துறதுக்கு இதுதான் காரணம். இவங்க வீட்ட பூட்டிட்டு கிளம்புற செகண்ட்ல வந்து, இவங்க வந்துட்டு பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறாங்க. "யோவ் நடேசா! உன்னைய நம்பி நான் இவங்ககிட்ட பணம் வாங்கி குடுத்தேன். லோனுக்கு குடுங்க, லோனுக்கு வண்டி எடுத்து குடுங்க. அவங்கலாம் மாசம் மாசம் கரெக்ட்டா டியூ கட்டிருவாங்க." அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய நம்பி நான் வாங்கி குடுத்தா, நீ என்னையா 2 மாசமா இஎம்ஐ கட்டாம போட்டு வச்சிருக்கியாம். என்கிட்ட வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. உன்கிட்ட கேட்டதுக்கு நீ இவங்களையே வந்து அடிக்க வந்தியாம்ல அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்க்காரங்க வந்து கத்த, உடனே நடேசன் இருந்துட்டு, "ஆமாய்யா, இப்ப என்ன வீடு வரைக்கும் வந்து உட்காந்து பேசிட்டு இருக்கிறீங்க? நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னா சொன்னது தான். இப்போ என்னால பணம் இல்ல என் கையில. பணத்த தர முடியாது. ஆனா அடுத்த மாசத்துல எல்லா டியூவையும் சேர்த்து நான் கட்டிருவேன். அதுக்கு வரைக்கும் எனக்கு டைம் வேணும்." அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்க வச்சே சொல்லிட்டேனே. "தேவையில்லாம எதுக்கு என் வீட்டு வாசல்ல வந்து இப்ப கத்திக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்ல, உடனே இந்த லோன் குடுத்தவன் ஏற்கனவே ஓவரா துள்ளிக்கிட்டு இருந்தான்ல, அந்த ஆளு என்ன பண்றாருன்னா, நடேசன அடிக்கிறதுக்கு போறாரு. அப்ப இத பார்த்துட்டு பசங்க சும்மா இருப்பாங்களா? "யோவ் என்னையா வீட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. என் கண்ணு முன்னாடியே எங்க அப்பாவ அடிக்க வரீங்கன்னு" சொல்லிட்டு வேகமா பாண்டி கோவிச்சுட்டு போயி, அந்த அடிக்க வந்தவங்கள பிடிக்கிறாங்க. அப்போ, "என்னய்யா உங்க பசங்க தான் பணத்த குடுக்குறேன்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதனால மரியாதையா உன் பையங்க கிட்ட பணத்த வாங்கி குடு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த உள்ளூர்க்காரர் ஒருத்தர் சொல்றாங்க. "என்னப்பா பிரச்சனை? என்னதான் நடக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு சேரன் கேட்கும்போது, "இல்லடா, இவன் ரூ. 3,00,000 குடுத்து தான் வேன் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இப்ப 2 மாசம் இஎம்ஐ கட்டாம விட்டுட்டேன்னா, அதுக்கு
வண்டிய தூக்கிட்டு போவோன்னு சொல்லிட்டு வந்திருக்காய்ங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு சேரன் இருந்துட்டு, "என்னண்ணே என்ன பிரச்சனை?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏப்பா அன்னைக்கு வந்து நாங்க பணத்த கேட்டதுக்கு, நீங்க 1 மாசத்துக்குள்ள எப்படியாவது குடுத்துடுறோம். இவருக்கு பணத்த குடுக்க வேண்டியது இந்த வேனுக்கு பணத்த குடுக்க வேண்டியது எங்க பொறுப்பு." அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்கல்ல. இப்ப இஎம்ஐ 2 மாசமா கட்டாம கிடக்கே. அத கேட்டோம்னா, உங்க அப்பா பெரிய இது மாரி அடிக்க வராரு, அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமான்டா, ரூ. 3,00,000 குடுத்து என் வேன வாங்குனதுக்கு அப்புறமும், அதுக்கப்புறம் டியூ கட்டல அப்படின்னு சொல்லிட்டு நீ வந்து கேட்ப. என் வண்டிய தூக்கிட்டு போணும்னு சொல்லுவ. நான் உனக்கு ஒரு 3,00,000த்தையும் குடுத்து, வண்டியும் குடுத்து அனுப்புறதுக்கு நீ என்ன என் சொந்தக்காரனா? மாமனா? மச்சானான்டா? அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. மறுபடியும் பாண்டி இருந்துட்டு, இந்த ஆளால தான் எல்லா பிரச்சனையும். கொஞ்சம் வாய மூடிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு லோன் கேட்டு வந்தவங்க கிட்ட, "அண்ணே கொஞ்சம் எங்களுக்கு டைம் குடுங்க. நாங்க பணத்த கட்டிர்றோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே, "என்னப்பா சேரா, நீ இப்படியே மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கிற? ஏற்கனவே 2 மாசத்துக்கு முன்னாடி வந்து கேட்கும்போதே, 1 மாசம் உங்களுக்கு டைம் தானே சொல்லியிருந்தோம். நீங்க 1 மாசம் டைம் கேட்டிருந்தீங்க. பணத்த நாங்க எப்படியாவது செட்டில் பண்ணிர்றோம். எங்களுக்கு 1 மாசம் மட்டும் டைம் குடுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ 2 மாசம் ஆயிருச்சு. ஒண்ணு பணத்த குடுங்க. அப்படி இல்லைன்னா, நாங்க வண்டிய தூக்கிட்டு போயிருவோம்." அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளு சொல்றாரு. உடனே நடேசன் இருந்துட்டு, "பணத்தையும் குடுக்க முடியாது. வண்டியும் உன்னைய தொட விடமாட்டேன். எங்க என் வண்டிய தொட்டு பாரு" அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுறாங்க. அதுக்கு பாண்டி சோழன் இருந்துக்கிட்டு, "கொஞ்சம் அமைதியா தான் இருங்களேன். ஏன்பா வாய வச்சுட்டு நீங்க சும்மாவே இருக்க மாட்டீங்களா? இந்த ஆளால எல்லாமே பிரச்சனை தான்." அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ சேரன் இருந்துட்டு, என்னண்ணே எங்களுக்காக நீங்க பார்க்க மாட்டீங்களா? இந்த 1 மாசம் மட்டும் டைம் குடுங்கண்ணே. கண்டிப்பா நான் பணத்த நான் கட்டிருவேனே." அப்படின்னு சொல்லிட்டு அந்த சேரன் வந்து சொல்ல, "அப்படிலாம் எனக்கு நம்பிக்கை இல்ல. என்ன உங்க அப்பா ஓவரா பேசிட்டு இருக்காரு. எங்கேயுமே உண்டானது தானே! பணத்த குடுக்க வேண்டிய பணத்த குடுத்துட்டா, நாங்க எதுக்கு வந்து இங்க வந்து கத்திக்கிட்டு இருக்கிறோம்? ஃபர்ஸ்ட்டு உங்களலாம் நம்பி நான் வந்து வண்டி குடுத்துருக்கவே கூடாது. உன்னைய இவங்கள நம்பி நான் குடுத்ததே பெரிய தப்பு. இந்த ஊர்ல இருக்கிறவங்கலாம் சொன்னாங்க. "அவனுக்கெல்லாம் வண்டி வாங்கி குடுக்காதன்னு." நான் தான் தேவையில்லாம தலையிட்டுக்கிட்டேன். இப்போ என் தல உருண்டுட்டு கெடக்கு." அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே ஜெயராணா இருந்துட்டு, என்ன திடீர்னு நீங்க வந்து காசு கேட்டா எப்படிண்ணே? எங்களுக்கு அட்லீஸ்ட் 1 வாரமாவது டைம் குடுங்க. நாங்க கட்ட வேண்டிய இஎம்ஐ பணத்தையாவது கட்டிர்றோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு அந்த லோனு கலெக்ட் பண்ண வந்த அண்ணன் வந்துட்டு, "அப்படிலாம் முடியவே முடியாது. இப்போ இந்த இடத்துல இருந்து ஒண்ணு நாங்க பணத்த வாங்கிட்டு நகருவோம். அப்படி இல்லைன்னா வண்டிய எடுத்துட்டு போவோம். 2ல 1 இன்னைக்கு நடந்தே ஆகும். ஏன்னா, உங்க அப்பா ஓவரா பேசிட்டாரு." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நிலா இருந்துட்டு வேற வழியே இல்லாம நம்ம சேரனங்கிட்ட, "அண்ணே பேசாம நீங்க இஎம்ஐ பணத்த கட்டிருங்கண்ணே." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, பல்லவன் இருந்துட்டு, "அண்ணி என்ன அண்ணி சொல்றீங்க? நம்ம அது டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு வச்சிருக்கிறோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம பல்லவன் சொன்னது மாதிரி சோழன் இருந்துகிட்டு, "இந்த ஆளுகிட்ட இந்த ஆளு இந்த மாரி இதெல்லாம் பண்றதுக்கு நம்ம தான் கிடைச்சோமா? வண்டிய தூக்கிட்டு போங்கண்ணே நீங்க. எங்களாலலாம் பணத்த ரெடி பண்ணி குடுக்க முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு சோழன் சொல்றாங்க. உடனே நடேசன் வந்துட்டு, "எங்க அவன் வண்டி மேல கை வைக்க சொல்லு. அவ்வளதான்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கத்த, அதுக்கு நம்ம பாண்டி இருந்துகிட்டு, "ஏன்பா இப்படி பண்றீங்க? நீங்க இஎம்ஐ கட்டணும்னா சொல்ல வேண்டாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. அதான் நான் சொல்லிட்டேன்ல. வண்டி வாங்குன அன்னைக்கே இவங்களெல்லாம் கூட்டிட்டு வந்தேன்ல. நீங்க நீங்க தான 1 மாசத்துல பணத்த குடுத்துடுறேன்னு சொன்னீங்க. நீங்க குடுக்க மாட்டேங்கிறீங்கன்னா, அதுக்கு நான் என்ன பண்றது? அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் சொல்றாங்க. "வண்டி மேல மட்டும் கைய வச்சேன்னா, கையே இருக்காது." அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து வேகமா ஒரு அந்த லாரி இதெல்லாம் இருக்கிற இடத்துல வந்துட்டு ஒரு ராடு மாரி இருக்கும். அத எடுப்பாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "அண்ணே இது தேவையில்லாத பிரச்சனண்ணே. அதான் நம்ம கையில காசு இருக்குல்ல. 2 மாசம் இஎம்ஐ எவ்வளோன்னு கேட்டு குடுத்து விட்டுருங்கண்ணே." அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்றாங்க. உடனே நம்ம சேரனனும், "சரி அதுதான் சரி." அப்படின்னு சொல்லிட்டு 2 மாசம் இஎம்ஐ எவ்வளவுங்க? அப்படின்னு சொல்லி கேட்டு, அந்த பணத்த குடுத்துட்டு மறுபடியும் வீட்டு கதவ திறந்து வீட்டுக்குள்ள போய் உட்கார்றாங்க. அவங்களுக்கு பயங்கரமான கோவமும், டென்ஷனும். பல்லவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ரொம்ப எதிர்பார்ப்போட இருந்தது இந்த பல்லவன் தான். எப்படியாவது டிவி வாங்கணும். இனிமே நம்ம வீட்லயும் டிவி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, டிவி வர்றதுக்கு முன்னாடியே நெட் எல்லாமே கனெக்ஷன் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனா, கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, டிவி வாங்க முடியாம போயிரும். இப்போ பல்லவன் இருந்துட்டு, டிவி வாங்க போறோம்ன்னு சொல்லி இப்படி ஏமாந்துட்டல்ல, என்னை ஏமாத்திட்டீங்கல்ல அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே அழுகுற மாதிரி போயிடுறாங்க. நிலா இருந்துட்டு, "சரி விடு பல்லவா, உனக்கு அடுத்த மாசம் டிவி வாங்கி தரேன் சரியா?" அப்படின்ற மாரி சொல்றாங்க. "போங்க அண்ணி, நான் எவ்வளோ ஆசாசியா இருந்தேன். இங்க பாருங்க,
நெட்டு கூட வைஃபை கூட கனெக்ட் பண்ணி வச்சாச்சு. ஆனா டிவி மட்டும் தான் வாங்கல. டிவி வாங்குறதுக்கு முன்னாடியே இப்படி கனெக்ட் பண்ணி வச்சுட்டு, இனிமே என்னத்த பார்க்க முடியும்? அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பல்லவன் வந்து சொல்றாங்க. சோழன் இருந்துட்டு, "டேய் டிவி வாங்குன உடனே எப்படியாவது எல்லாமே கனெக்ட் பண்ணி பார்க்கணும்லடா! அதனால தான் நான் முதல்லயே வைஃபை கனெக்ஷன் குடுக்க சொன்னேன். டிவி வாங்கிட்டு வந்து வச்ச உடனே கனெக்ட் பண்ணி பார்க்கலான்னு நெனச்சேன். ஆனா இப்படி ஆகும்னு நான் நெனச்சு கூட பார்க்கலடா! நிலா, நீ எதுக்கு இப்போ அந்த ஆளுக்கு பணத்த குடுத்த?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு நம்ம நிலா இருந்துட்டு, "விடுங்க சோழன், என்ன பண்றது? வீட்டு வாசல்ல வந்து கத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப பணத்த குடுக்கல அப்படின்னா, நாங்க இங்கேருந்து போக மாட்டோம்ன்னு" சொல்றாங்க. வண்டி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, அங்கிள் கண்டிப்பா வண்டி மேல கை வைக்கவே விட மாட்டாரு. இப்படி வீட்டு வாசல்ல வந்து 4 பேர் கத்திக்கிட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது? என்ன பண்றது? நம்ம கையில காசு இருந்துச்சு. இந்த நேரம் எடுத்து குடுத்துட்டோம். அவ்வளதான். இனி அடுத்த மாசம் டிவி வாங்குறத பத்தி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா சொல்லும்போது, பல்லவனுக்கு பயங்கரமான அழுகையா வருது. அப்ப சேரன் வந்துட்டு, "டேய் பல்லவா, அழுகாதடா பல்லவா. இப்ப என்ன உனக்கு டிவி தானே வாங்கணும். இனி ஒரு 2 வாரம் மட்டும் பொறு. மறுபடியும் நம்ம எப்படியாவது பணத்த சேர்த்து வச்சு டிவி வாங்கிர்லாம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. போனேன் அங்கிட்டு. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த ஆளு எவ்வளவோ தப்பு பண்ணுவாராம், என்னென்னமோ பண்ணுவாராம். ஆனா அந்த ஆள மட்டும் அண்ணி எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. நீயும் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற. ஆனா, உங்க கோவமே பட மாட்டேங்கிறீங்க அந்த ஆள் மேல. இப்ப பாரு, டிவிய வாங்கிட்டு வரலான்னு சொல்லிட்டு கிளம்பி ஒரு 5 நிமிஷம் இவங்க லேட்டா வந்திருக்க கூடாதா? அப்படி வந்திருந்தாங்கன்னா, இந்நேரம் நம்ம ஷோரூம்க்கே போயிருப்போம் டிவி வாங்குறதுக்கு. இப்ப தேவையில்லாம இந்த பணத்த அந்த ஆளுக்கு குடுத்து, அவர் மட்டும் ஜாலியா இருக்கட்டும். அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் பயங்கர கோவத்துல கத்த, உடனே நடேசன் உள்ள வராரு. "டேய், எதுக்குடா இப்ப கத்திக்கிட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏய்யா! உனக்கெல்லாம் வண்டி வாங்க தெரிஞ்சுல, மாசம் மாசம் இஎம்ஐ கட்டத் தெரியாதா?" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் கேட்குறாங்க. "ஏன்டா! நான் கட்டவே இல்ல, கட்டாம இருப்பேன். உங்கள யாருடா பணத்த இப்ப எடுத்து குடுக்க சொன்னது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னப்பா பேசுறீங்க? 4 பேரு வந்து வீட்டுக்கு முன்னாடி சண்ட போட்டுட்டு இருந்தா எவ்வளோ அசிங்கமா இருக்கு. அதுக்கு பணத்த கட்டியிருக்க வேண்டியது தானப்பா நீங்க. 2 மாசமா வண்டியில சவாரி வருது, அது வருதுன்னு சொன்னீங்கல்ல. அந்த பணத்தெல்லாம் வச்சு நீங்க கட்டியிருக்கலாம்ல. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் ட்ரிங்க்ஸ் வாங்கி குடுக்குறது, அப்புறம் அதுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி குடுக்குறதுன்னு நல்லா சம்பாரிக்க வேண்டியது, அத தண்ணி அடிக்க வேண்டியது. இப்படியே போயிருச்சுன்னா, அப்புறம் எப்படி உங்களால இஎம்ஐ கட்ட முடியும்?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "டேய்! அன்னைக்கு தான் நான் சொன்னேன்ல, நீங்க தான் இஎம்ஐ கட்டணும். மிச்ச பணத்த நீங்க தான் குடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அன்னைக்கே சொல்லிட்டேன்ல. ஏன் உங்களுக்கு மறந்து போச்சா என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்குறாங்க. உடனே நம்ம சோழன் இருந்துட்டு, "இந்த ஆளு அப்படியே எனக்கு வர்ற கோவத்துக்கு" அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாரு. பாண்டியன் இருந்துட்டு, "கொஞ்சம் பொறுமையா இருடா. நீ வேற ஏன்டா இருக்கிற இம்சையில இந்த ஆளு பண்ற இம்சையில நீ வேற ஏன்டா கடுப்பேத்திட்டு இருக்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லும்போது, "பிறகு என்னடா இவரு வண்டி வாங்குவாராம், நல்லா ஓட்டி சம்பாரிக்கிற காசு எல்லாத்தையுமேன்னு ஊர் பயலுகளுக்கு வாங்கி தண்ணி ஊத்தி விடுவாராம். ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு கூத்தடிச்சுட்டு இருப்பாராம். ஆனா வண்டிக்கு கட்ட வேண்டிய இஎம்ஐய கட்ட மாட்டாராம். நம்ம கட்டணுமா? இது நல்லா இருக்குல்ல." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "இப்ப எதுக்கு தேவையில்லாம கத்திக்கிட்டு இருக்கிறீங்க? இப்ப என்ன இஎம்ஐ நீங்க தான் கட்டணும். நான் தான் ஆல்ரெடி சொன்னேன்ல. ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல. நீங்க தான் பணத்த கட்டணும்னு. நீங்க மறந்துட்டீங்கன்னா நான் என்னடா பண்ணுவேன்? நான்சென்ஸ்." அப்படின்னு சொல்லி சொல்றாரு. உடனே, "பேசாம போயிரியா, கண்ணு முன்னாடி இருக்காத. இருக்கிற கடுப்புல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது." அப்படின்ற மாரி சொல்றாங்க. உடனே பல்லவன் கோவப்பட்டு அப்படியே அமைதியா அழுதுகிட்டே உட்காந்துட்டு இருக்கும்போதே, சேரன் இருந்துட்டு, "பாவம்ப்பா பல்லவன். அவன் எல்லாருமே ஆசைப்பட்டு வேல பார்த்த காசுல மிச்சம் வச்சு எப்படியாவது டிவி வாங்கிடலான்னு நெனச்சுட்டு எல்லாருமே கெளம்புனோம். அதுக்கு முன்னாடி இப்படி ஒரு காரியத்த பண்ணி வச்சிருக்கீங்க. இப்ப கையில இருந்த காசு எல்லாமே போயிருச்சு. வீட்டுக்கு ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும்னு சொல்லி நெனச்சா, இப்படி செலவாயி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க தான்ப்பா. ஒழுங்கா தண்ணி அடிக்காம அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா, இப்ப மாசம் மாசம் கரெக்ட்டா டீவ கட்டியிருப்பீங்கள்ல நீங்களேன்னு." அப்படின்னுட்டு சேரன் சொல்றாங்க. உடனே நடேசன் இருந்துட்டு, "ஆமா, இந்த வீட்டுக்கு டிவி ஒண்ணு தான் கொற. டிவி இருந்துச்சுன்னா அப்படியே பார்த்து தள்ளிருவீங்க பாரு. போங்கடா அங்கிட்டு. இன்னமும் அடுத்து வர டியூ எல்லாத்தையுமே, இஎம்ஐ எல்லாத்தையுமே நீங்க தான் கட்டணும். முன்கூட்டியே நான் சொல்லி வச்சுட்டேன். அப்புறம் அந்த நேரத்தில வந்து இஎம்ஐ கட்ட முடியாது. நாங்க டிவி வாங்கணும்னு நெனச்சோம். நாங்க ஃப்ரிட்ஜ் வாங்கணும்னு நெனச்சேன். அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, என்னால எதுவுமே பண்ண முடியாது." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் அங்கருந்து கிளம்பி போறாங்க. அப்போ நம்ம பல்லவன் வந்துட்டு, "பாத்தியாண்ணே எப்படி பேசிட்டு போறாருன்னு. எனக்கு அவர் மேல கூட கோவம் இல்லண்ணே. உங்க மேல தான் கோவமேன்னு.
அந்த ஆளு என்ன பண்ணாலும் நீங்க சப்போர்ட் பண்ணிட்டு, பெரிய ஆளு, வயசானவரு அப்படின்னு சொல்லிட்டே இருக்கிறீங்க. எல்லார் வீட்லயும் வயசானவங்க தான் ஒரு உதாரணமா இருப்பாங்க. ஆனா நம்ம வீட்ல அப்படியா? இவரு பசங்க கூட நல்லா இருக்கிறாங்க. இவர் தான் இப்போ இந்த மாதிரி அட்டூழியங்கள்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பல்லவன் பேச, அதுக்கப்புறமா போங்கண்ணே எனக்கு டிவி வாங்கணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசையில இருந்தேன். ஒரு எதிர்பார்ப்போட இருந்தேன். நான் எதிர்பார்க்குறது எதுவுமே என் வாழ்க்கையில எனக்கு கிடைச்சது இல்லைல. இது மட்டும் என்ன இந்த சந்தோஷம் மட்டும் எனக்கு கிடைச்சிடவா போகுது? அப்படின்னு சொல்லிட்டு கோவத்துல எந்திரிச்சு ரூம்குள்ள போய் கதவ பூட்டிக்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் இருந்துட்டு, "பல்லவன் சொன்னதுல எந்த தப்புமே இல்ல நிலா. நீயும் ரொம்ப ஓவரா தான் அந்த ஆளுக்கு இடம் குடுத்துக்கிட்டு இருக்கிற." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்லும்போது, அவரு "உங்க அப்பா என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க? அவரு இஎம்ஐ கட்ட முடியலன்னா நம்ம தான் கட்டியாகணும். அதுக்கு என்ன பண்றது? 4 பேரு வீட்டு வாசல்ல வந்து நின்னு சண்டை போடுறது நல்லாவா இருக்குது?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன் கிட்ட சொல்ல, உடனே சோழன் இருந்துகிட்டு, "அதெல்லாம் சரிதான். நீ வந்து பணத்த குடுத்துருக்கவே கூடாது. நம்ம தான் டிவி வாங்கணும்னு சொல்லி வச்சிருந்தோம்ல. இப்ப பல்லவன் கோவிச்சுட்டு போயிட்டான். அவனுக்கு என்ன நீ பதில் சொல்ல போற இப்ப?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோழன் கத்த, உடனே நிலா இருந்துட்டு, "நான் பண்ணதுல என்ன தப்பு இருக்குன்னு நெனைக்கிறீங்க? பரவால்ல. அங்கிளுக்கு தான குடுத்துருக்குறோம். அடுத்த மாசம் போய் வாங்கிக்கலாம். அதெல்லாம் பல்லவன் சொன்னா புரிஞ்சுக்குருவான். நீங்க தேவையில்லாம டென்ஷன் ஆயிட்டு இருக்காதீங்க." அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. இப்ப பாண்டி இருந்துட்டு, "என்ன சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல." அப்படின்ற மாரி ரியாக்ஷன் விடுறாரு. சேரன் இருந்துட்டு, "டேய் போனா போட்டும்டா. அடுத்த மாசம் நம்ம எப்படியாவது டிவி வாங்கிக்கிருவோம்டா. அவரு பாவம் தான் என்ன பண்றது? நமக்கு அப்பாவாயிட்டாரு. எப்படினாலும் பணத்த குடுத்து தானே ஆகணும்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம் போயிறாரு. அப்ப சோழன் இருந்துட்டு, எல்லார் வீட்லயும் பசங்களால தான் பசங்க தான் ரொம்ப சேட்டை பண்ணிட்டு இருக்கிறாங்க. பசங்க தான் ஊர் வம்ப இழுத்துட்டு வராங்க." அப்படிலாம் சொல்லுவாங்க. இந்த வீட்ல அப்படியே தலைகீழா இருக்குது. எல்லா பிரச்சனையும் இந்த ஆளு தான் இழுத்துட்டு வராரு." அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டுட்டு சோழன் இருந்துட்டு, "நான் கிளம்பி போறேன். வேலைய பாதியிலேயே விட்டுட்டு வந்துட்டேன். நான் போறேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்பி போயிறாரு. பாண்டியும் அதே மாதிரி பல்லவன் கூப்பிட்டான்னு சொல்லி தான் வேகமா ஓடி வந்தேன். ஷோரூமுக்கு போகணும்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் சொன்னான். இப்ப அதுவும் முடியாம போயிருச்சா? சரி பரவால்ல. கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா வேல பார்த்தோம் அப்படின்னா, டக்குனு பணத்த ரெடி பண்ணிறலாம். அப்படியே அவனுக்கு டிவியும் வாங்கி குடுத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசுல வந்து நெனச்சுக்கிட்டு போறாரு. அதுக்கப்புறமா இந்த நடேசன் போய் பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல உட்காந்துருக்கிறாரு. உட்காந்துட்டு, "ச இப்படியெல்லாம் நம்ம பசங்க நம்மள திட்டுறாங்களே, பொறுப்பான அப்பாவா இருக்கவே மாட்டீங்களா?" அப்படின்லாம் கேட்குறாய்ங்களே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கணும்னு நெனச்சுட்டு போகும்போது தான் இந்த மாதிரி ஆயிருச்சோ! அவங்க எல்லாருக்குமே டிவி வாங்கணும்னு தானே ஆசைப்பட்டாங்க. பேசாம நம்ம எப்படியாவது இந்த வண்டிய ஓட்டி நெறைய சவாரி எடுத்து எப்படியாவது டிவி வாங்கி குடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் வந்து நினைக்கிறாரு. ஒரு பக்கம் வீட்ல இருக்கிறவங்க எல்லாருக்குமே பிடிக்காம அ எல்லாமே இவரு எப்பயுமே ரொம்ப வந்து இந்த மாரி தொல்ல பண்ணிக்கிட்டே இருப்பாரு அப்படின்ற மாரி தான் அ இந்த சேரனும், பாண்டி, பல்லவன் 3 பேரும் நெனச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்படிதான் அவரும் வீட்ல வந்து நடந்துக்குவாரு. ஆனா வெளியில வந்து வீட்ல நடந்த விஷயங்கள நெனச்சு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுகிட்டு இருப்பாரு. அப்பதான் இந்த விஷயத்த நெனச்சு பார்க்குறாங்க. ஆசாசியா அவங்க டிவி வாங்கலான்னு சொல்லிட்டு போனாங்களே, இந்த இஎம்ஐய கேட்டு இந்த நேரத்தில வருவாங்கன்னு சொல்லிட்டு நான் எதிர்பார்க்கவே இல்ல. காலையில நம்ம போட்ட போடுல ஊர விட்டு போயிருப்பாங்கன்னு நெனச்சேன். ஆனா, அவங்களும் ஒரு முடிவோட தான் வந்திருந்திருப்பாங்க போல இருக்கு. சரி என்ன பண்றது? ரூவா கட்டுறதுலலாம் நான் தப்பு சொல்லல. ஆனா, அவைங்க அத டிவி வாங்கணும்னு வச்சிருந்தாங்க. அதத்தானே கொண்டு போய் குடுத்துட்டாங்க. சரி ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நமக்கு இன்னமும் 2, 3 சவாரி அதிகமா எடுத்தோம்னா, இன்னமும் நமக்கு நல்லா காசு கிடைக்கும். அந்த காச வச்சிருந்து எப்படியாவது இனி ஒரு 2 வாரத்துக்குள்ளேயாவது டிவி வாங்கி குடுத்துறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நடேசன் நெனைக்கிறாங்க. அதே மாதிரி காலையில, சாயங்காலம் சொல்லிட்டு லாங் சவாரி எல்லாம் எடுத்து அவரு போக ஆரம்பிக்கிறாரு. அப்போ அன்னைக்கு மறுநாள் காலையில விடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவன் எல்லாருமே வந்துட்டு அப்படியே அமைதியா தான் இருக்காங்க. பல்லவன் பெருசா பேசிக்கல நிலா கிட்ட. ஏன்னா, நிலா வந்து எப்பயுமே நடேசனுக்கு மட்டும் தான் சப்போர்ட் பண்ணிட்டுருப்பாங்க அப்படிங்கிறது பல்லவனுக்கு வந்து நல்லாவே தெரியும். அதனால தான் கோவத்துல எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருப்பாங்க. அப்போ வேகமா நிலா இருந்துட்டு வீட்டு வாசல்ல வந்து பார்ப்பாங்க. வேணும் இருக்காது, இவரும் இருக்க மாட்டாரு. உடனே கிச்சனுக்கு போயிட்டு சேரன்னா காஃபி போட்டுட்ருப்பாங்க. "என்னாச்சுப்பா நிலா? காஃபி போடவா? இந்த காஃபி போட்டுட்ருக்கேன்ப்பா. ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணு நான் போட்டு கொண்டு வரேன்." அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. "அண்ணே இல்லண்ணே
"அங்கிள் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. "தெரிலப்பா, நான் காலையிலேயே எழுந்திருச்சு வீடு வாசல்லாம் தூத்து தண்ணி தெளிக்கலான்னு சொல்லிட்டு போனேன். அப்பயே அவர காணோம். வேனையும் காணோம்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏனே எதுவும் பிரச்சனையா இருக்குமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லப்பா, அதான் நம்ம கட்ட வேண்டிய இஎம்ஐய கட்டிட்டோம்ல. இனி அடுத்த மாசம் கட்டுனா போதும். அதனால இதுக்கெல்லாம் பிரச்சனை எதுவும் வராதுப்பா." அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, அப்ப இவர் மட்டும் எங்கனே போனாரு? எப்பயுமே காலையில இங்க தானே உட்காந்துக்கிட்டு இருப்பாரு. அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தெரியலப்பா, என்னன்னு தெரியலையே!" அப்படின்ற மாதிரி அன்னைக்கு நாள்ல வந்து பார்த்தீங்கன்னா, அப்படிதான் முடியுது. அப்புறம் அன்னைக்கு நைட் ஆயிருச்சு. அப்பயுமே வந்து நடேசன் வீட்டுக்கு வரல. என்னண்ணே இது? அவருக்கு கால் பண்ணா ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறாரு. எதுவும் பிரச்சனையா என்னன்னு தெரியலையே! காலையிலேயே வெள்ளனவே போயிட்டாரு. நைட்டு எந்நேரம் போனாருன்னும் தெரியல. எப்போ வராருன்னும் தெரிய மாட்டேங்கி. ஆனா இவ்ளோ நேரம் வராம இருக்கிறாரே! எதுவும் பிரச்சனையா இருக்குமோ? எனக்கு ரொம்ப பயமா இருக்குதுண்ணே! அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, உடனே நம்ம சேரன் வந்துட்டு, "இல்லப்பா நிலா, அவர் எப்பயுமே இப்படி இருக்க மாட்டாரு. வீட்டுக்கு வந்துருவாரு. என்னன்னு தெரியலையே! நேத்து நைட்டு வீட்டுக்கு வரல. அதுக்கு முன்னாடி காலையில நான் எழுந்திரிச்சு பார்க்கும்போது இல்ல. அப்போ ஒரு வேளை நைட்டே கிளம்பி போயிருப்பாரோ என்னமோ! எங்க போயிட்டாரு? என்ன பண்றாருன்னு ஒண்ணும் தெரிய மாட்டேங்குதுப்பா. ஃபோன் போட்டாலும் ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப்ன்னு கிடக்கு. எப்படி நம்ம அவர்ட்ட இப்படி பேசுறது?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அப்படியாண்ணே! கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கால் பண்ணி பார்த்தேன். அப்போ ஃபோனு ஃபுல் ரிங் போச்சு. ஆனா அவரு எடுக்கல. இப்ப ஃபோனு ஸ்விட்ச் ஆஃப் ஆயிருச்சா? அப்போ எல்லாருமே நேத்து ரொம்ப திட்டிட்டோமோ அவர?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "தெரியலப்பா நிலா, அப்படிதான் நெனைக்கிறேன். ரொம்ப திட்டுனதுனால அவருக்கு கோவம் வந்துருச்சோ என்னமோ?" அப்படின்ற மாரி சொல்லும்போது, ஹால்ல வந்து பேசிட்டு இருக்கிறாங்க. "அவர எப்பயா யாராவது பார்த்தீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "இல்லையே! நீங்க தான் ஃபர்ஸ்ட்டு எந்திரிக்கிறது. நீங்களே பார்க்கலைன்னா, அப்புறம் எப்படி நாங்க பார்த்துருப்போம்? கண்டிப்பா நாங்க பார்க்கலையே!" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன், பாண்டி, அப்புறம் சோழனும் சொல்றாங்க. "சரி போனா போகட்டும். நல்ல வேளை ஒரு தொல்ல முடிஞ்சிருச்சுன்னு நெனைங்க." அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்லும்போது, நம்ம நிலா இருந்துட்டு, "டேய் பல்லவா! அப்படிலாம் எதுவும் பேசக்கூடாதுடா." அப்படின்னு சொல்றாங்க. பார்ப்போம் என்ன பண்றாங்கன்னு.